கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்மைத்தான் நம்பி வாழ்கிறே ஏசையா, உம்மைத்தான் நம்பி வாழ்கிறே ஏசையா. உலகமோ நிலையில்லை, சாய்ந்து கொள்ள யாருமில்லை. உலகமோ நிலையில்லை, சாய்ந்து கொள்ள யாருமில்லை. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே. உம்மை என்றும் நம்பி உள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை என்றும் நம்பி உள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நித்திய கன்மலையாகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறபடினால் அப்பா, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். நாங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி பாதுகாக்கிற நல்ல தகப்பனப்பா. உமக்கே துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 39 மற்றும் 40வது வசனங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 39 மற்றும் 40 வசனங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது 4 நாளாயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லாசரு மரித்து 4 நாள் ஆகி அவனை மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு 4 நாளுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை என்ன செய்கிறார் என்றால், உயிரோடு எழுப்பும்படியாக கல்லறையின் அருகே வந்து நிற்கும் பொழுது மார்த்தாள் அவரை நோக்கி இப்படியாய் சொல்லுகிறாள், இப்பொழுதும் 4 நாள் ஆயிற்றே என்று அவள் கூறுகிறதை இந்த இடத்தில் நாம் காண்கிறோம். 4 நாள் ஆகி நாறுக்குடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மரித்த அந்த லாசருவை உயிரடைய செய்ய நம் தேவனால் முடியும் என்பதை அந்த இடத்தில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று மார்த்தாளிடம் இயேசு கிறிஸ்து சொல்லுவதையும் நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, 4 நாளாகி மரித்து 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிற ஒருத்தனை உயிரோடு கூட எழும்ப செய்வார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே முடியாது என்று நாம் எந்த காரியத்தை நினைத்து நாம் கலங்கி தவித்து கொண்டிருக்குமோ, இதுக்கப்புறம் இந்த காரியம் எப்படி முடியும், முடிந்து விட்டது, இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது என்ற காரியத்திலும் கர்த்தரால் கிரியை செய்ய முடியும். அன்பு பிள்ளைகளே, எப்படி லாசருவை 4 நாள் ஆகி நாறிப்போன சூழ்நிலையிலும் அவனை உயிரோடு எழும்ப செய்தவர், நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கஷ்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் முடியாது என்று எப்படி மார்த்தாள் சொன்னாலோ, 4 நாள் ஆயிற்றே, இதுக்கப்புறம் எப்படி உயிரோடு எழுப்ப முடியும் என்ற அவள் ஒரு முடிவுக்கு வருகிறாள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் அவனை உயிரோடு எழும்ப செய்கிற சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்முடைய அப்படிப்பட்ட லாசருவை போல மரித்து 4 நாட்கள் ஆகி
முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள், கடல் போல் கொந்தளிக்கிற பிரச்சனைகள், துன்பங்கள், இருளான பாதைகள் எல்லாவற்றிலும் முடிந்தது என்று நாம் நினைத்த இடத்திலே கர்த்தர் அந்த இடத்தில் என்ன செய்கிறார் என்றால், மனிதன் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்த இடத்திலே இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் தான் துவங்குகிறார் அன்பு பிள்ளைகளே. கம்மா வைத்து ஒரு வாழ்க்கையை கர்த்தர் துவங்கி வைக்கிறார். மற்றொரு வழியை அவர் துவங்கி வைக்கிறார். மற்றொரு பாதையை அவர் காண்பிக்கிறார் அன்பு பிள்ளைகளே. மனிதனால் முடியாது என்று முடிக்கப்பட்ட காரியத்தை கர்த்தர் அந்த இடத்தில் தொடக்கி புதிய காரியத்தை ஆரம்பித்து வைக்கிறார் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் அவர் கொடுக்கிற காரியம் ஒன்றும் அரைகுறையாய் கொடுப்பதல்ல. அவர் கையிலிருந்து வாங்குறது அத்தனையும் சம்பூரணமாய் முழுமையாய் கிடைக்கும் அன்பு பிள்ளைகளே. லாசருவை எப்படி மரித்தானோ அதே போல இளையவனாய் யூத்து அதாவது இளையவன் யூத்து எப்படி ஒரு இளைஞன் எப்படி இருப்பானோ அதே போல அவனை உயிர்த்தெழும் போதும் அப்படியே அவர் என்ன செய்தார், உயிர்த்தெழுத செய்தார் அன்பு பிள்ளைகளை. அவர் கொடுத்த அத்தனையும் சம்பூரணமாய் அவர் கையிலிருந்து வாங்குறது அத்தனையும் சம்பூரணமாய் இருக்கும். ஒன்று கூட குறையில்லாமல் நிறைவாய் இருக்கும் அன்பு பிள்ளைகளே. கர்த்தர் மனிதன் முடியாது என்று நினைத்த காரியத்தை அவர் அந்த இடத்தில்தான் அவர் முதல் முடியாது என்று முடித்த இடத்தில்தான் மனிதன் முடித்த இடத்தில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் துவங்கினார் அன்பு பிள்ளைகளே. நம்முடைய வாழ்க்கையிலும் எது முடிந்து விட்டது என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை கர்த்தர் மறுபடியும் அதை உயிர்த்தெழைய செய்து மறுபடியும் அந்த வாழ்க்கை துளிர்க்க செய்வார் அன்பு பிள்ளைகளே. பாலைவனமாய் இருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் பசுமையாய் மாற்ற விரும்புகிறார். வனாந்தரமாய் இருக்கிற பாதையை அவர் வயல்வெளியாய் மாற்ற விரும்புகிறார் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் துளிர்த்து பட்டு போயிருக்கிற வாழ்க்கையை கர்த்தர் துளிரடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் 12ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 9 மற்றும் 10வது வசனத்தில், அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாக வந்தார்கள். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளை. உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிந்தது என்ற காரியத்தை கர்த்தர் துவங்க இருக்கிறார். முழி பட்டு போயிற்று என்ற வாழ்க்கையை அவர் துளிர்க்க செய்கிற வல்லவராய் இருக்கிறார் அன்பு பிள்ளைகளே. அன்று லாசருவை எப்படி உயிர்த்தெழுத செய்தாரோ அந்த லாசருவை பார்க்கும்படியாய் வந்தவர்கள் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படும் பொழுது நீங்கள் உங்கள் காரியங்களில் கர்த்தரால் இது முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுவார். அந்த மகிமையை பார்த்து அநேகர் இயேசுவின் மீது விசுவாசம் வைப்பார்கள் அன்பு பிள்ளைகளே. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் உங்களுடைய வாழ்வில் மகிமைப்படும். அதை அநேகர் கண்டு கர்த்தர் மீது நம்பிக்கை வைப்பார்கள். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.